வெல்கம் டு ட்ரேடிங் அனாலிசிஸ். இது நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும் மார்க்கெட், எப்படி ட்ரேடிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம். நாளைக்கான டுமாரோ ப்ரிடிக்ஷன் இது. ஸோ என்ன மாதிரியான ஒரு மார்க்கெட் இன்றைக்கி இருந்தது அப்படின்னா, இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து நல்ல ஒரு டவுன் சைடில் ஸ்லைடாக ஒரு ஓப்பன் கொடுத்து அங்கேருந்து கண்டினியூவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்தது மேலே. ஸோ எல்லாத்தையும் வந்து பைங்கிற ஒரு மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணிட்டாங்க. எல்லோரும் பையிங்கில் வண்டி ஏறி உட்காந்தையுமே அப்படியே வண்டி ரிவர்ஸில் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லா மார்க்கெட் இன்றைக்கி பை இது கண்டினியூவாக 1 வீக்காக ஒரு வால்டலிட்டியில் இருக்கிறனால இன்றைக்கி கண்டினியூவாக பை தான் ஆகும் அப்படின்னு நினச்சி எல்லாம் ஏறி வண்டியில் உட்காந்துக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆகுது, சடனாக வந்து டவுன் சைடில் வந்து இன்றைக்கி ப்ரீவியஸ் லோவாக இருந்ததையும் பிரேக் பண்ணிச்சு. ஸோ இதிலிருந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து மைண்ட் செட்டை கொண்டு வந்து அப்படியே செல்லுக்கு வரும்போது நிறைய வந்து இன்றைக்கி வந்து லாஸஸ் வந்து ஆப்ஷனில் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருந்திருக்கு. ஏன்னா மார்க்கெட் ஒரு மூவ்மெண்ட் அப் சைடு ஒரு மூவ்மெண்ட் டவுன் சைடு நடந்திருக்கு. ஸோ அப்போ வந்து பையரோ செல்லரோ ரெண்டு பேருமே இதில் வந்து ட்ராப்பில் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதுதான் இந்த ஒரு கண்டினியூ நடக்குது. வீக்லி கேண்டிலில் பார்த்தோம்னாலும் இது ஒரு 4-5 வீக்ஸாக வந்து பார்த்தோம்னா ஒரு 400 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மூவ்மெண்ட் இருக்குது. ஒரு கிளியரான ஒரு மூவ்மெண்ட் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். 400 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மூவ்மெண்ட் இருக்குது. எங்கேயோ குண்டு போடுறானுங்களோ இல்லையோ, டெய்லி நம்ம மார்க்கெட்டில் குண்டு போடுறாங்க, வெடிக்கிறது இல்லை, புஷ்ஷுன்னு போயிடுது. மறுபடியும் டெய்லியும் காலையில் குண்டு போடுறாங்க, புஷ்ஷுன்னு போயிடுது. ஸோ ஒன்று வெடிக்கணும், இல்லைன்னா வந்து குண்டு போடாமையாக இருக்கணும். அந்த மாதிரி வந்து ஒன்று கேப் டவுன் ஆகுது, அப்படியே ரெக்கவர் ஆகி நியூட்ரலுக்கு வந்துடுது. ஒன்று கேப் அப் ஆகுது, அப்படியே டவுன் ஆகி வந்து நியூட்ரலுக்கு வந்துடுது. ஸோ இதுதான் வந்து கண்டினியூ ஆகுது. வீக்லி கேண்டில்ஸுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் 4 கேண்டில்ஸ் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது மார்க்கெட்டில். இது வந்து ரொம்ப ஏற்கனவே ட்ரேடிங் பண்ணும்போது ரொம்ப கன்ஃபியூஸான மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. இவனுங்க கன்ஃபியூஸ் பண்ணுறதுல எச்சா குழம்பி பாதி பேர் வந்து இதேமாதிரி இன்னொரு 1 மந்த் நடந்ததுன்னா பாதி பேர் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளாரையே மார்க்கெட்டை வச்சுட்டு இருக்கிறது ஆப்ஷன் பையருக்கு ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ட்ரேடிங் மெத்தட் இது. சரி, இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களுடைய வேலையே இதுதான். நம்மளை வந்து எப்படி பேனிக் பண்ணுறது, நம்மளை பேனிக் பண்ணால் எதில் நான் அப்படி இவங்களுக்கு அது ப்ராஃபிட்டபுளாக மாற்ற முடியும் தான் யோசிப்பாங்க. ஸோ நம்ம தானே டிஇஸ் எஃப்ஐஎஸோட பிக் பிளேயர்ஸ்க்கு பிக் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடருக்கான மொத்தமும் எங்கேருந்து போகுது, நம்மகிட்டருந்து எடுக்கிற மணியில் தான் இருக்கும். சரி, ஓகே, நம்ம அதுலேயும் கரெக்டாக ட்ரேட் பண்ணல அப்படின்னா மாட்டிக்கும். ஸோ சரியான ஒரு வியூ வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான ரேஞ்ச் மார்க்கெட்டில். ஸோ இப்போ இருக்கிற கண்டிஷனில் வந்து பார்த்தோம்னா மறுபடியும் மார்க்கெட் 24,700க்கு கீழே வரணும். ஓப்பனிங் 24,700 கீழே ஓப்பன் ஆகி மறுபடியும் வந்து ரெக்கவர் கொடுக்காத ஒரு மூவ்மெண்ட்டில் ட்ரேட் ஆனால் மட்டும்தான் ஸோ இதில் ஒரு டவுன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் டவுன் கொடுத்தது, ஆனால் பட் கண்டினியூவாக ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோடைய லோவை கூட பிரேக் ஆகாமல் அப்படியே அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தோம்னா 24,700க்கு கீழே வந்து ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் கொடுத்தனா மார்க்கெட் டவுன் ஆகலாம். ஸோ இதுவே வந்து மார்க்கெட்டில் வந்து நியூட்ரல் மூவ்மெண்ட் இருந்தது அப்படின்னா நாளைக்கு F&O க்ளோசிங் இருக்குது. ஸோ வீக்லி F&O க்ளோசிங் நிஃப்டிக்கு இருக்குது. ஸோ இதில் வேறு நிஃப்டிக்கு வேறு F&O க்ளோசிங் வந்து அடுத்ததாக வந்து செவ்வாய்க்கிழமைக்காக சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ செப்டம்பர்லேருந்து அது வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இவனுங்களுக்கு இதே தான் வேலையாக இருக்குது. ஒன்று இந்த வீக்லி வந்து ஒவ்வொரு இண்டெக்ஸுக்கும் எக்ஸ்பைரி கொண்டு வந்தாங்க, வீக்லி கொண்டு வந்தாங்க, மந்த்லி கொண்டு வந்தாங்க. மொத்தம் வந்து ஒரு இதை பாருங்களேன், ஒரு ஆல்கோ ட்ரேடோ ஏதோ ஒரு ட்ரேடு வந்து இதை வச்சு ஒரு கால்குலேஷன் பண்ணி ஒரு விஷயத்தை உருவாக்குவாங்க. இவங்க அப்படியே சேஞ்ச் பண்ணி அடுத்தது போகும்போது இப்போது மாறும் இல்லையா. இப்போ வியாழக்கிழமை வருதுன்னா நமக்கு வந்து செவ்வாய் புதனில் ஒரு நல்ல வால்டலிட்டி இருக்கும். வியாழக்கிழமை அது எக்ஸ்பைரியில் கரையும் ஆப்ஷன். இப்போ உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை கொண்டு வந்தால் திங்கக்கிழமை ஒரு வால்டலிட்டி இருக்கும். அப்போ வெள்ளிக்கிழமையும் அதோடைய பாதி தாக்கம் இருக்கும். இப்படி மாறி ட்ரேட் ஆகும். ஸோ இது வந்து உடனே ஒரு கன்ஃபியூஸ் க்ரியேட் பண்ணும். இதுக்காக க்ரியேட் பண்ணியிருக்கிற அல்கோ ஸ்ட்ராட்டஜி எல்லாம் டோட்டலாக வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒரு ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இங்கே மாறிட்டே இருக்கும். மொத்தம் எவனுமே பணம் பண்ணக்கூடாதுங்கிறதுல இவனுங்களுக்கு தெளிவாக இருக்காங்க. ஓகே, இந்த நமக்கு அப்சைடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 24,850க்கு மேலே ஒரு ஓப்பன் மூவ்மெண்ட் கொடுத்தோன்னா நமக்கு 24,960 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. நம்ம நேற்று பார்த்ததும் அதே தான். ஸோ மேபி அதை தாண்டினாலும் மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலுங்கிறது நமக்கு 25,000 to 25,000 ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். அங்கே ஒரு 40,25,040ங்கிற ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. ஸோ நமக்கு இங்கே வந்து பார்த்தோன்னா நிஃப்டிக்கு 25,040 ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. மார்க்கெட்டில் ப்ரைஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு மூவ்மெண்ட்டுகளில் தான் நாளைக்கு இங்கே வந்தாலும் ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த 24,950 to 850 ரேஞ்சுக்குள்ள இருந்துன்னா நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு. 850 கீழே ட்ரேட் ஆச்சுன்னா 700 வரைக்கும் இருக்கிறது ஒரு ரேஞ்ச் பவுண்டு. 24,700 கீழே வேணால் தான் செல்லிங், 25,040க்கு மேலே வேணால் தான் நல்ல பையிங். ஸோ இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் உடனே சடனாக மூவ் ஆகும், ரிவர்ஸில் ஆகும், இதெல்லாம் கண்டினியூவாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு திங்க் பண்ணி பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். அவங்களே வந்து என்ன சொல்கிறது பயங்கரமாக வாழ்ட்டும் போது நீங்களும் கூட சேர்ந்து
நாமளும் ஆடினோம்னா நம்மளுடைய மணியை தான் லூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சரி, ஓகே, நிஃப்டிக்கு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு வந்து நம்ம பார்க்கும்போது மார்க்கெட்டில் வந்து ஒரு மூமெண்ட் இருந்தது. நம்ம ஏற்கனவே 56,000 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. அது பிரேக் ஆனால் தான் மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டி 56,000க்கு மேலே ஒரு கேப்பை ஓப்பன் கொடுத்து மூவ் ஆனால் ஸோ மேலே மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 55,400க்கு கீழே வந்து டவுன் சைடில் வந்து மூவ்மெண்ட் ஆனால் தான் கீழே வரக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இதுவும் வந்து நாளைக்கு வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளாரே பெயிண்ட் அடிச்சுட்டே இருந்தது அப்படின்னா ஸோ கொஞ்சம் கஷ்டம். ஆப்ஷன் ட்ரேடர் கஷ்டம். ஏன்னா ஆப்ஷனில் கால் வாங்கியிருந்தாலும் புட்டு வாங்கியிருந்தாலும் இப்படி பெயிண்ட் அடிக்கும்போது அப் சைடு அண்ட் டவுன் சைடு வால்டாலிட்டி கிரியேட் ஆகும்போது எல்லாமே கரைஞ்சிரும். ஸோ கரைஞ்சி வந்து நமக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடைக்காது. அதனால் நம்ம தெரிஞ்சுக்கொண்டது 56,000க்கு மேலே ஒரு ஓப்பனிங் எப்படி இருக்குது, அதுதான் ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்பு சான்சஸ் இருக்குது. ஸோ ஓப்பன் ஆனாலும் 56,000 கீழே வந்து கீழே பிரேக் அவுட் ரேட் கொடுக்காம மேலே அப்சைட்லேயும் மூவ் ஆகணும். அப்போ தான் அது புல்லிஷாக மூவ்மெண்ட் ஆகும். 55,400க்கு கீழே ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் போனால் தான் இது வந்து செல்லிங்கான மூவ்மெண்ட்டில் வரும். இதுவும் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளாரையே ட்ரேட் ஆகுது. ஸோ இப்போ ஓவராலாக அது வந்து ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டுங்கிறதுல தெளிவாக இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு ட்ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு நாளைக்கு ஓப்பனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 55,800க்கு மேலே ஒரு மூவ்மெண்ட் இருந்தால் அது 200 பாயிண்ட் 56,000 வரைக்கும் ஒரு மூவ்மெண்ட்ஸ் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவே வந்து டவுன் சைடில் வந்து நமக்கு வந்து 55,600க்கு கீழே ஒரு டவுன் கொடுத்துன்னா அங்கே ஒரு 55,400 ஒரு 200 பாயிண்ட். ஸோ இந்த மாதிரியான ஒரு 200 ரேஞ்சுக்குள்ளே ஒரு ட்ரேடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட் நடக்கும்னா 56,000. ஸோ வெரி வெரி நல்ல ஒரு புல்லிஷாக இருக்கணும்னா 56,000க்கு மேலே ஒரு ஓப்பனிங் கொடுத்து ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கொடுக்கணும். ஸோ கொடுத்தா தான் இது சேஞ்ச் ஆகும். நாளைக்கு எக்ஸ்பைரி நிஃப்டிக்கு இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரேட் மெத்தட் இருக்கும். ஸோ இங்கே நாம் வந்து ஆப்ஷன் அனாலிசிஸில் பார்த்துடலாம் என்ன மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆப்ஷன் ரைட்டிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 25,000, 24,900, 24,800. ஸோ நேற்றுக்கு கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட் 24,800 வந்து இருந்த புட் ரைட்டோட இப்போ கால் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் மார்க்கெட்டுக்கு புஷ் பண்ணி கீழே தள்ளுறதுக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அதை நம்ம இங்கே பார்க்கணும். 24,700லேயும் வந்து பார்த்திங்கன்னா கால் ரேட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண மாதிரியான ஒரு க்ரியேட்டிவ் இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மார்க்கெட்டு டவுனாக இருக்கான ஒரு சான்ஸ் இருக்கிறதா தான் பார்க்குறோம். ஸோ அது உறுதியாக வந்து டவுன் ஆகுமானா நாளைக்கு ஓப்பனிங் தான் அதுக்கு இம்பார்ட்டண்டான ஒன்று. ஓப்பனில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புஷ் பண்ணால் தான் மார்க்கெட் அப் சைட்லேயோ டவுன் சைட்லேயோ மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா சும்மா நியூட்ரல் ஓப்பன் ஆனால் எக்ஸ்பைரிக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் கொண்டு வருவாங்க. இவனுங்களும் இப்போ நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, போரெல்லாம் வந்து முதல்ல வந்து ஏதாவது ஒரு போர்னு பேசினாலே பதட்டமாயிரும், மார்க்கெட்டு வால்டரிட்டி ஆகும்னா டவுன் ஆகும். இப்போல்லாம் நீங்கள் நான் சொன்ன மாதிரி எக்ஸ்சேஞ்சுக்கு பக்கத்துலேயே கொண்டு குண்டு போட்டாலும் சரி, இல்லை எக்ஸ்சேஞ்சிலேயே குண்டு போட்டாலும் அடுத்த சர்வரை ரன் பண்ணி விட்டு அப்படியே மார்க்கெட் அது வாக்கில் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னொன்று குண்டு போட்டே இருந்தாலும் இங்கேயே பக்கத்தில் உட்காந்து பை பண்ணுறது செல் பண்ணுறது நடந்துகிட்டே இருக்கிற மாதிரியான சூழலாம் மைண்ட் செட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ வாரெல்லாம் இனிமேல் வந்து கேம் விளையாடுற மாதிரி ஆகிங்கிற மாதிரி உருவாயிடுச்சு. எப்படி கேம் விளையாடும்போது செத்து விளையாடலாமா அப்படிங்கிற மாதிரி, கேமில் அவுட் ஆனால் மறுபடியும் விளையாடலாங்கிற மாதிரி அங்கங்கே குண்டு விழுந்துட்டு இருக்கும். அவங்கவுங்க வாழ்ந்துக்க வேண்டியதே இனிமேல். அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இங்கே உருவாயிட்டு இருக்கு. ஸோ இந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்ஷனில் நிஃப்டிக்கு நாம் சொன்ன மாதிரி இதுதான் அதுக்கான ரைட்டிங் ஏரியா. பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கும் சேம் அதே தான் இருக்குது, பெருசாக சேஞ்ச் ஆகலை. 56,000 நல்லா கால் ரேட் நடந்திருக்கு. ஸோ புட் ரேட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா பெரிய அளவில் புட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணல. ஸோ அதே நேரத்தில் 55,500, 55,000 அதை நல்லா கால் புட் ரைட்டிங் கொண்டு வந்துருக்குறாங்க. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ஒரு 500 பாயிண்ட்டுக்குள்ளாரே போட்டை அரைன்னு அரைச்சி ட்ரேடை முடிச்சிருவாங்க. இதில் பூம் மார்க்கெட் டெய்லியும் காலை புட்டையும் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டவுன் மார்க்கெட்னு வாங்குறவங்க கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அந்த பாயிண்ட் பிரேக் ஆனால் மட்டும் நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கள், அது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதோடைய ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த ரேஞ்சு தான். ஸோ இதுவும் கீழே வந்து பார்த்தோம்னா 55,000, மேலே 56,000 அது ஓவரால் ரெசிஸ்டன்ஸு. இதில் அந்த 55,500, 600 இந்த 200, 300 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இது ட்ரேடாக இருக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. சரி, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோடைய வீக்லி எக்ஸ்பீரியோடைய அனாலிசிஸ் தான் நம்ம முன்னாடி பார்த்தோம். இப்போ பேங்க் நிஃப்டிக்கு வந்து மந்த்லியோடைய ஆப்ஷனோடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எப்படியான செல்லிங் இருக்குதுன்னு பார்த்தோம். சரி, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ட்ரேடிங் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லதாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டெய்லி ஈவினிங் உங்களுக்காக அனாலிசிஸ் பண்ணுறோம். ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, இல்லை வேறு ஏதாவது மாற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் பரிமாறலாம். ஓகே, டன், பாய்.